ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முதலில் இதில் உங்களிடமிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறோம். ஏறக்குறைய உங்களையும் உங்கள் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் தவிர எல்லாருமே ஆட்சியில் பங்கு, நிறைய தொகுதிகளை நாங்கள் கேட்போம். இது எங்களுடைய கருத்தல்ல, ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் கருத்து அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த குரல்கள் காங்கிரஸிலிருந்து மிக பலமாக ஒலித்து வருவதை நம்ம பார்க்குறோம். விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாமே அவ்வப்போது இந்த கருத்துக்களை தெரிவித்தால் கூட காங்கிரஸ் தான் தொடர்ந்து இந்த கருத்துக்களை முன்வைத்து வருகிறது நம்ம பார்க்குறோம். அது தேவையா தேவையில்லையா எதற்காக என்பவற்றையெல்லாம் கடந்து அந்த கருத்து தேர்தல் நெருக்கத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் பெறுவதையும் நிறைய பேர் தொடர்ச்சியாக அதை முன்வைத்து வருவதை நம்ம பார்க்குறோம். என்ன கள நிலவரம் திரு இதயத்துல்லா? என்னை தவிர, எங்களுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை தவிர மற்ற எல்லாரும் ஆட்சியில் பங்கு கேட்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். எங்கள் 2 பேருக்கு மட்டும் ஆட்சியில் நாளைக்கு பங்கு கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போகிறோம். ஏன் சார், ஆட்சியில் பங்கை முடிவு செய்வது எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவர்களும் மற்றவர்களும் தான். எதையுமே இது ஒரு தேசிய கட்சி, இதை தமிழ்நாட்டில் எந்த முடிவும் செய்துவிட முடியாது. ஆசை இருக்கிறது எல்லாருக்கும் உள்ளதான். ஆசையை அதுக்குள்ள சூழ்நிலைகள், காலங்கள் கணியணும். உங்கள் சட்டமன்ற குழு உறுப்பினர் ராஜேஷ்குமாராக இருக்கட்டும், உங்களுடைய எம்பி விஜய் வசந்த் கூட நேத்திக்கு இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கார்த்திக் சிதம்பரம் இதை பதிவு செய்திருக்கிறார். அவர்கள் எல்லாருமே அகில இந்திய தலைமை தான் இந்த கருத்தை வலியுறுத்த வேண்டும் என்பதை உணராமல் தான் இருக்கிறார்களா? நீங்களே சொன்னீங்க, நீங்கள் சொன்ன தலைவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தொண்டனும் விரும்புகிறார் என்று நீங்கள் தான் சொன்னீங்க. ஆமாம், அந்த விஜய் வசந்த் அதை அட்ரஸ் பண்ணுறாரு. அதான் சொல்கிறேன், அதான் நீங்கள் தலைவர்கள்னு சொல்லிட்டேன் நான். அவங்க கட்சி வளரணும்னு நினைக்கிறாங்க. கட்சிக்கு அமைச்சர்கள் இருந்தாங்கன்னா கட்சிக்கு தொண்டர்களுக்கு உதவலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த விருப்பம் தேவை என்பது வேறு. இன்றைய கலை யதார்த்தம் என்பது வேறு. கலை யதார்த்தம் என்பது இந்த கூட்டணி வலுவாக இருக்குது, பலமாக இருக்கிறது. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி உட்பட பலர் காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் ஒரு நெருடல் இருக்கிறது. அவர் அதை சொல்கிறார், இதை சொல்கிறார் அப்படிங்கிறது சொல்லுவாங்கள்ல. மதுரையில் கேட்டாங்க, மானாமதுரையில் கேட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் எதைனாலும் சொல்லலாம். ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போன்று திரு ராகுல் காந்தி இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான், மாநில தலைவர் தான். எந்த வகையான உங்கள் அகில இந்திய தலைமை இதை விரும்பலையா திரு இதயத்துல்லா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது ரொம்ப நியாயமான விஷயம். அவங்க ஓவரால் பார்ப்பாங்க. பாண்டிச்சேரி நிலைமை என்ன, பிற மாநிலங்களுடைய திமுகவுடைய தேவைகள் என்ன. இன்றைக்கு திரு ராகுல் காந்தி அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு அண்ணன் தம்பி உறவோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்கள். நம்பர் 1. 2வது, காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லா போராட்டங்களையும் இன்றைக்கு ஆதரிப்பது, அகில இந்திய அளவில் ஆதரிப்பது, முதல் குரல் கொடுப்பது RSSஐ முதலில் திரு ராகுல் காந்தி எதிர்த்தால் அதை உடனடியாக எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 2. 3வது, இன்றைக்கு இது போன்ற சில குரல்கள், இந்த குரல்கள் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். திரு ராஜீவ்காந்திக்கு எதிராக அவரால் பெற்ற ஆட்சியை அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர் அதை இல்லை என்று புறக்கணித்து ராஜீவ் காந்திக்கு எதிராக இருந்தார். பிறகு திருமதி சோனியா காந்தியை அவருடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அவமானப்படுத்தினார். இவையெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அடுத்து தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு என்னென்ன வகையில் அவங்க இருந்தாங்க. தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பில் 15% வடநாட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. சிஏஏ போராட்டத்தை காங்கிரஸ் கையில் எடுத்தது, அதிமுக அதை பின்னடைவு சந்தித்தது, அதை ஆதரிக்கலை. விவசாயிகள் போராட்டம் எவ்வளோ பெரிய விஷயம், அந்த போராட்டத்தை காங்கிரஸ் ஆதரித்தது, திமுக ஆதரித்தது. ஆனால் அதிமுக எதிர்த்தது. முத்தலாக் சட்டம், சிறுபான்மையினுடைய காஷ்மீர் சட்டம், விவசாயிகள் போராட்டத்தை அதிமுக எதிர்த்ததா? நிச்சயமா 100% எதிர்த்து, தேவையில்லைன்னு அவர் சொல்லிகிட்டே வந்தார். 3வது, ஒவ்வொரு விஷயம், இவ்வளவு பெரிய விஷயங்களை காங்கிரஸ் தொண்டர்கள், தமிழ்நாட்டு காங்கிரஸ் தொண்டர்கள் பார்ப்பார்களா? இல்லை நேற்று திருச்சி சிவா அப்படி பேசினாரு, அல்லது திரு ஐ பெரியசாமி இப்படி பேசினாரு, இவையெல்லாம்
ஒரு கட்சிகளுக்குள்ள ஒரு கிண்டலாகவோ கேலியாகவோ பேசலாம், நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால அதே மாதிரி எங்களுக்கு பிரச்சனைகள் உள்ளதை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எதை கேலி கிண்டல் சொல்றீங்க திரு இதயத்துல்லா? இல்லை, அதாவது சில தலைவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து கல்யாணத்துக்கு வந்து செல்வந்தர்கள் தான் போவாங்க, ஏழை கல்யாணத்துக்கு போக மாட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் பண்ணார். அவர் பொதுவாகவே ஒரு கேலி கிண்டலா பேசக்கூடிய நண்பர் தான். அதை விட்டுருங்க, அதற்கும் நம்ம கூட்டணியில் கேட்பதற்கும் அதிகாரம் இருக்கும். இந்த மாதிரி இந்த 2-3 சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்பாங்களா? நான் சொன்ன மிகப்பெரிய விஷயங்களை பார்ப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக இருந்த அதிமுக ஆட்சி, அதே மாதிரி ஆதரவாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. என்னைக்கு காமராஜர் அவர்கள் வந்து மதிய உணவு கொடுத்தாரு, இன்றைக்கு தமிழ்நாட்டில் காலை உணவை கொடுத்து இன்னைக்கு 34 லட்சம் மாணவர்களுக்கு வயிறை நிரப்பி இருக்காருன்னா காமராஜர் வழியில் அவர் போறாருன்னு நாங்கள் நினைக்கிறோமா இல்லையா? காமராஜர் ஆட்சி வரலைனாலும் காமராஜரை போன்று ஆட்சி நடத்துகிறார். மகளிருக்கு வந்து இலவச பயணம் கொடுக்குறாரு, மகளிருக்கு உதவி செய்கிறாரு, நாம் முதல்வன் திட்டம் மூலமாக மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு. ஒரு பட்டியலின மக்களை வந்து இன்னைக்கு வெளிநாட்டில் 200 பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமாக இருக்காரு. சிறுபான்மை மக்கள் அதே மாதிரி நீங்கள் 200-300 பேர் படிங்க, அதுக்கு நான் பணம் தரேன்னு சொல்ல. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு மட்டும் இல்லாமல் சிறுபான்மை மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வர், அதை நன்றாக அறிவார் திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ். இப்படி பெரிய விஷயங்களை நாங்கள் பார்ப்போமா, இல்லை சாதாரண சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் போய் பார்ப்போமா? ஆனால் நான் திரும்பவும் சொல்றது, திராவிட முன்னேற்ற கழகம் தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு, ஆட்சி கொடுக்கறதுல. ஒரு உண்மையை நான் சொல்லி ஆகிறேன். காங்கிரஸ் உடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் திமுக ஆட்சி இருக்கும் என்று உங்களுக்கு 2006 அன்றைய கலைஞருடைய ஆட்சியில் வந்துச்சு. அந்த சூழல்ல, எந்த சூழல்ல காங்கிரஸ் ஆதரவு அளித்தால்தான் உங்களுக்கு திமுக ஆட்சியே நடக்கும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட என்ன சொன்னாங்க? மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்ல வரலாம்? அந்த நிலையில் காங்கிரஸ் உடைய மேலிடம் என்ன முடிவெடுத்தது? பரவாயில்லை, நாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு அளிக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு அளிப்பதன் மூலமாக பாண்டிச்சேரியில் அவர்கள் முழுமையாக நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இவ்வளவையும் பார்த்து சீர்தூக்கி பார்த்து குற்றம் நாடி குணம் நாடி அதன் மீது நிறைய விமர்சனங்கள் இந்த வரை தொடர்கிறது. புதுச்சேரியும் தமிழ்நாடும் ஒன்றா? குணம் நாடி புதுச்சேரியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாடை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்பதற்கு பின்னால் நிறைய விமர்சனங்கள் இருக்கு. எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு சார். இங்க பாருங்க, காங்கிரஸ்ல ஒவ்வொரு தொண்டனுக்கும் நம்ம ஒரு 4 அமைச்சர் இல்லையே 5 அமைச்சர் இல்லைங்கிற வருத்தம் அன்னைக்கு இருந்துச்சு. அததான் கேக்குறாங்க. சாரை அவர்கள் குடிப்பதும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமான நிலை கடந்த 50 ஆண்டுகளாக தொடர்கிறதுன்னு உங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் இந்த பெரும் சோகத்தை வெளிப்படுத்துகிறார். வருத்தம் வேற, பொருத்தம் வேற. இந்த ஒரு திருத்தம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அப்பதான் அது ஒரு அர்த்தமா இருக்கும். அதாவது வருத்தம் என்பது எங்களுக்கு இல்லை என்கிறது வருத்தம். எங்களுடைய மேலிடம் சொல்லுது, இந்தந்த காரணங்களுக்காக நாங்கள் திமுகவை முழுமையாக ஆதரிக்கிறோம், அது நாங்கள் பண்ணக்கூடிய பொருத்தம். இதில் ஒரு திருத்தம் என்ன இருக்குது உங்களுக்கு? 2 கட்சியும் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கும்போது இந்தியாவை காப்பாற்ற முடியும், ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும், பாஜக RSS உடைய ஆட்சியை வந்து இங்கிருந்து அகற்ற முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிக இடங்களை கேட்டால் அதை காப்பாற்ற முடியாதா? ஆட்சியில் பங்கு கேட்டால் அதை காப்பாற்ற முடியாதான்னு கேட்குறாங்க. நாங்கள் அதிக இடம் கேட்போம், நான் இல்லைன்னு சொல்லலையே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூடுதலாக இடம் கொடுங்கன்னு தான் கேட்க போகிறோம். முடிவு செய்வது யாரு? கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்கு. இப்ப நாங்க வந்து கேட்க மாட்டேன்னு சொல்றோம், கேட்பதிலே தயக்கம் காட்டுகிறீர்களேன்னு சொல்றாங்க. நீங்க யாரு கேக்குறாங்க? அகில இந்திய தலைமை தான் தீர்மானிக்கணும் யாரு கேக்குறாங்க. இவங்க கேட்பதெல்லாம் வந்து அது சரியான்னு நீங்களே சொல்றீங்களேன்னு கேக்குறேன். நீங்க தான் சொன்னீங்க, நீங்களும் திரு செல்வ பெருந்தை தவிர எல்லாரும் கேட்கறாங்க. அப்ப நான் சொன்னேன், எங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா? எங்களுக்கு அமைச்சர் வேணாமா, எங்களுக்கு கூடுதல் வேணாமான்னு நான் கேட்டேனா இல்லையா? எல்லாருக்கும் சார், யாருக்குமே கூடுதலாக சம்பளம் பெறுவதோ கூடுதலாக வருமானம் பெறுவதோ எல்லாருக்கும் ஆசை தான். ஆசை என்பது வேறு, கலை யதார்த்தம் நிலை என்பது வேறு. நாளை என்ன கலை யதார்த்தம் நிலை? கலை யதார்த்தம் நிலை என்பது என்ன சார்? என்ன சொல்ல வரீங்க? அதுதான் நான் சொல்றேன். முடிவு காங்கிரஸ் அதை கேட்கும் இடத்தில் இல்லை. முடிவு ஏனென்றால் அகில இந்திய தலைமை தான் தீர்மானிக்க வேண்டும், அவர்கள் தான் கேட்டு பெற வேண்டும் என்பதே ஒரு நான் புரிஞ்சுக்கிறேன். அதை கேட்கக்கூடிய அந்த இடம் உங்களுக்கு இல்லையா? அந்த தகுதி இல்லையா? அந்த களம் இல்லைன்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? உங்களுக்கு அதை தான் சொல்றேன். எங்களுக்கு ஆசை இருக்கு, கேட்கறதுக்கு இது இருக்குது, கேட்கறதுக்கு எங்களுக்கு ஆசை இருக்குது, எல்லாமே இருக்குது சார். நான் சொல்லுவதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு தலைமை என்ன முடிவு? குடும்ப தலைன்னு எதுக்கு சொல்றோம்? தலைன்னா தலைமை. ஒரு தலையில தான் எல்லாமே. உங்களுக்கு காலில் அடிபட்டா கூட காலை
தூக்குறதுக்கு கூட மூளை இருந்து தான் என்ன கொடுக்கணும், உத்தரவு கொடுக்கணும். ஒரு மூளை உத்தரவுல தான் காலை எடுக்கிறதோ கையை தூக்குறதோ எல்லாமே செய்ய முடியும். அதனால தான் தலையை வந்து தலைமையாக வச்சுருக்கோம். தலைமைன்னு ஒன்று இருக்குது, அந்த தலைமை சீர்தூக்கி பார்க்கும். அதாவது இதில் என்ன அதில் என்ன இதில் எதை சீர்தூக்கி பார்த்து எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி தலை முடிவு எடுக்கிற மாதிரி தலைமை முடிவு எடுக்கும். எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் தலைமை இல்லை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு தலைமை இல்லையா? இல்லை, தமிழ்நாட்டில் முடிவு எடுக்கக்கூடிய முழு முடிவு எடுக்கக்கூடிய தலைமை இல்லை. ஆனால் முடிவை சொல்லக்கூடிய தலைமை, திட்டத்தை சொல்லக்கூடிய தலைமை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருக்கு இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்வார், சூழ்நிலை இப்படி இருக்குது, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லுவார். அந்த உரிமை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருக்கு இருக்கிறது. மற்றவர்கள் விருப்பப்படலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பல தலைவர்கள் கேட்குறாங்கன்னு, அந்த தலைவர் வரிசையில் நான் கூட இருக்கேன், அது வேற விஷயம். கேட்பது என்பது வேறு, முடிவு எடுப்பது என்பது வேறு. முடிவு எடுப்பது அகில இந்திய தலைமை. அந்த அகில இந்திய தலைமை நாளைக்கு ஆட்சியில் பங்கு கேட்டால் மகிழ்ச்சி, ஆட்சியில் வந்து கூடுதலாக இடங்கள் கூட்டணியில் கேட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சி. அதில் யாரும் நான் வருத்தப்படுறது. ஆனால் எங்கள் ஒவ்வொருவருடைய விருப்பமும் ஆட்சிக்கு வரணும், அதே மாதிரி அமைச்சராகணும், அதே மாதிரி கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். எப்படி ஒவ்வொருவருக்கும் சட்டமன்ற வேட்பாளராக ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குதோ அது மாதிரி தான். இப்போ நான் பேசுவது வந்து இன்றைக்கு உண்மையான கலை யதார்த்தம். இது முடிவு என்பது அவர்கள் தான் அகில இந்திய தலைமை தான் எடுக்கணும். நான் உங்களுக்கு சொல்லிட்டே உங்களுக்கு நாங்கள் அதிமுக ஒரு பார்வை பார்ப்போம், பாஜகவை ஒரு பார்வை பார்ப்போம். இந்த ரெண்டுடைய தீமைகள் ஒரு பக்கம், திமுகவை செய்த நன்மைகள் அல்லது திமுக எங்களுக்கு கொடுத்த ஆதரவுகள், இவ்வளவையும் நாங்கள் பார்ப்போம். ஒரு இந்தியா கூட்டணி உருவாக்குனது மட்டுமல்ல, திரு ராகுல் காந்தியை அகில இந்திய அளவில் அவர் பிரதமர் வேட்பாளராக அறிவித்தவர் வேற எந்த தலைவரும் கிடையாது. தமிழ்நாடுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு எடுத்தார். இப்படி பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஆசை உண்டு, எனக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆசை என்பது வேறு, முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல அகில இந்திய ஆசை என்ற அளவில் தான் பாக்குறீங்க. ஒரு நியாயமான கோரிக்கை, அரசியல் அனுபவத்தின் அடுத்த கட்ட நகர்வு அப்படிலாம் இல்ல, ஆசைப்படுறோம் அந்த அளவு பாக்குறீங்க. நியாயமான கோரிக்கையை விட ஆசை பெருசு. நாம பேசலாம். அந்த ஆசையை வந்து பூர்த்தி செய்ய வேண்டியது அகில இந்திய தலைமையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட பேசலாம் ஆட்சியும். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா, நாளைக்கு கொடுத்தாங்கன்னா கூடுதல் இடம் கொடுக்கும் போது வாங்கிக்க போறோம், கூடுதல் அமைச்சரவை கொடுத்தாலும் வாங்கிக்க போறோம். என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க? ஒண்ணும் கிடையாது, பாத்துக்கலாம்.